சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம கிறிஷ் கிட்ட நம்ம மீனா வந்து போய் பேசுகிறாங்க. கிறிஷ் கேட்கறனேன்னு தப்பாக எடுத்துக்காது. உங்கள் அம்மா பேர் என்ன, அவங்க இப்போ எங்கே இருக்காங்க, உன்னை எதுக்கு கொண்டு போய் அந்த ஸ்கூலில் சேர்த்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கிறிஷ் இருந்துட்டு பேசாமல் அம்மாவை பற்றி மீனா ஆண்டி கிட்ட சொல்லிடலாம். அப்போ தான் நம்ம அம்மா கூடயே இருக்க முடியும், நம்ம இந்த மாதிரி தனியாலாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து பார்த்திங்கன்னா, ஆண்டி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னுடைய அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வீட்டில் இருக்காங்களே ரோகிணி, அவங்க தான் என்னுடைய அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மீனா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கிறிஷ் நீ என்ன சொல்கிற? ஆமாம் ஆண்டி, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். அவங்க தான் என்னுடைய அம்மா. அவங்க பேர் ரோகிணி கிடையாது, கல்யாணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கிறிஷ் சொல்கிற? ஆமாம், இந்த விஷயம் தான் பாட்டி உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லணும்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அம்மா இருந்துட்டு பாட்டிக்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னால் என் வாழ்க்கையே போயிடுன்னு அவங்க பாட்டியை மிரட்டுவாங்க. அதனால் பாட்டியும் பயந்துக்கிட்டு உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. ஆனால் எனக்கு என் அம்மா கூட இருக்கணும்னு ஆசை. நீங்கள் தான் எப்படியாவது என் அம்மா கூட என்னை இருக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி கிறிஷ் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே முத்துவும் மீனாவும் ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சிறகடி காசையில் என்னென்ன நடக்க போகுதுன்றதை வெயிட்